ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பேங்க் ஆஃப் பரோடால தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ மொத்த வேகன்சி வந்து 500 வேகன்சியோட வந்திருக்கு. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 23 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேங்க் ஆஃப் பரோடால தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அரசு வங்கியில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 23 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பாருங்க வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமாக வந்து 500 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் 24 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 26 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 19,500 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். ரிட்டையர் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா 37,805 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 19,500 இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏ இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும், சிசிஏ, ஸ்பெஷல் அலவன்ஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த்தே 25,000க்கு மேலே தான் வந்து சேலரியே வந்து வரும். ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோருமே வந்து செக் பண்ணுவாங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு மினிமம் வந்து உங்களுக்கு 650க்கு மேலேனாச்சும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் ஆஃப் ஜாயினிங் அப்போ உங்களுக்கு வந்து 650க்கு மேலே வந்து சிபில் ஸ்கோர் வந்து கட்டாயமாக வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ₹100 உங்களுக்கு வந்து இருக்கும். அதே நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 600 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிபெண்டிங் அப்பான் பேங்கோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாருங்கள் 6 மந்த் வந்து இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து அந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். இதுலேயுமே வந்து 6 மந்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான் இது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது தமிழுக்கான லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேரியஸ் லொக்கேஷன் இருக்குது. அதாவது வெள்ளூர் இருக்குது, சேலம் இருக்குது, ஸோ விருதுநகர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து திருநெல்வேலி இருக்குது, ஸோ திருச்சிராப்பள்ளி இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து ஃபீஸ் பேமெண்ட்லாம் நீங்கள் பே பண்ணி நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.